உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். பொதுவாக நம்மக்கிட்ட அந்த இறை உணர்வோடு இருப்பவர்கள் அல்லது கோயிலுக்கு போகிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் கடவுளை எப்படி பார்க்குறீங்க, சாமியை எப்படி உணர்றீங்க அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு குருவாக நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் நண்பனாக பார்க்குறேன் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் சில தெய்வங்களையெல்லாம் மகனாக நான் உணர்கிறேன், மகளாக நான் உணர்கிறேன், அம்மாவாக உணர்கிறேன், தகப்பனாக உணர்கிறேன், இப்படியாக பலவற்றை சொல்லி உணர்வெழுச்சியோடு இருப்பது நம்முடைய வழக்கம். அந்த உணர்வெழுச்சியை வார்த்தைகளுக்குள் வரித்து காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த 4 விதமான உணர்வெழுச்சிகளை வள்ளல் பிரானுடைய இந்த உரைநடை உபதேச குறிப்புகள் என்கின்ற அந்த பகுதியில் வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார். இதில் எந்த இடத்துல நாம் பொருந்தி போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே உணரலாம். வள்ளல் பிரானோட வார்த்தைகளோடு ஒரு பயணம். இப்போது சத்துவ குணத்திற்கு மார்க்கம் 4. சத்துவ குணத்தின் முதல் விளைவு தன்னடிமையாக பலரையும் பாவித்தல், 2வது புத்திரனை போல் பாவித்தல், 3வது சிநேகிதனை போல் பாவித்தல், 4வது தன்னை போல் பாவித்தல். இது ஜீவ நியாயம். இவ்வாறேதான் கடவுளுக்கு அடிமையாகுதல், புத்திரனாகுதல், சிநேகிதனாகுதல், கடவுளே தானாகுதல், இது சத்துவ குண லட்சியார்த்தமாகிய மத சன்மார்க்கத்தின் முடிவு. சத்துவ குணத்தின் குணம் 4 அப்படிங்கிறார். அது என்னதுங்க சத்துவ குணம் அப்படின்னா, நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்முடைய வாழ்க்கையின் நெறி அல்லது கொள்கை, அதனுடைய குணம், குணாதிசயம், இயல்பு, அதைத்தான் 4 வகையாக பிரிக்கிறார். ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஒரு சிலரை பார்த்தா அவர் ரொம்ப பாசியாக இருப்பாருங்க, எல்லாத்தையும் தான் முடிவு பண்ணணும்னு நினைப்பார், எல்லாரையும் மற்றவங்களையெல்லாம் அடிமையாக நினச்சிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கார் அவர் அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஒரு சிலர் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, ரொம்ப அன்பானவர், எல்லாரையும் நண்பனாகவே பார்ப்பார் தெரியுமா அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் அவர்கிட்ட பேசும்போதே ஒரு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தொனி இருக்கும், ஒரு அப்பாவோட அக்கறை அவரோட மனசுலேருந்து வரும், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தோணும். ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய மகனாக நாம் உணர்வதை போல், மகளாக நாம் உணர்வதை போல் அந்த உணர்வு தோன்றும், அந்த உணர்வெழுச்சி தோன்றும். இதுதான் வாழ்க்கையோட இயல்பு. அந்த வாழ்க்கையோட இயல்பைத்தான் இறை வழிபாட்டுக்கும் வள்ளல் பிரான் பொருத்தி சொல்கிறார். முதல்ல வாழ்க்கையோட இயல்பாக வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த 4 குணத்தை பார்த்துடலாமா? சத்துவ குணத்திற்கு மார்க்கம் 4. சத்துவ குணத்தின் முதல் விளைவு தன்னடிமையாக பலரையும் பாவித்தல். இதுதான் அந்த பாசி நேச்சர். முந்தி காலத்தில் அரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நாடு பிடிக்கிறத போகிறது, மற்றவர்களை அடிமையாக பாவிப்பது, மற்றவர்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு வந்து அடைத்து வைத்து கொள்வது, இதையெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. தன் அடிமையாக பாவித்தல் என்கின்ற அந்த மனோநிலை அந்த மன்னராட்சி காலத்தில் அது இருந்தது. இப்போது மக்களாட்சி காலம் என்றாலும் கூட இப்போதும் ஒரு சிலருக்கு, இயல்பான மனிதர்களுக்கு கூட இப்படியான ஒரு உணர்வு இருக்கிறது. நான் சொல்கிறது தான் சட்டம், அதை கேள் நீ முதல்ல அப்படின்னு குரல் எழுப்பி மற்றவர்களை சிந்திக்க விடாமல், மற்றவர்களின் சிந்தனை போல் செயலாற்ற விடாமல் அடிமையாக அவர்களை வழி நடத்துவது என்பது ஒரு வகை. அது முதல் வகை. 2வது வகை என்னன்னு பாருங்க. 2வது புத்திரனை போல் பாவித்தல். அதாவது மற்றவர்களை ரொம்ப அக்கறையா, நீ என் மகனை போலப்பா, என்னோட மகளை போல, உனக்கு நான் இதை சொல்லித்தரேன் பாரேன், இப்படி புரிஞ்சுக்கோயேன், இந்த மாதிரி நீ செய், அப்போ இது சரியாக வந்துடும். இப்போ ஒரு சிக்கலில் மாட்டிகிட்ருக்கியா, கவலைப்படாத, இது அப்படியே ஒன்று எல்லாம் முடிஞ்சு போயிடல, எல்லாம் இடிஞ்சு போயிடல, கவலைப்படாமல் இரு முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர்களை தான் பெற்றெடுத்த குழந்தைகளை போல் பாவித்து அவர்கள் மீது அக்கறை செலுத்தி அவர்களுக்கு கைவிரலை கொடுத்து அவர்களை வழி நடத்துவது என்பது ஒரு வகை. இது ஒரு விதமான ஆதுரமான மனநிலை, அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அடிமையாக பாவித்தல் என்பது ஒரு ஆக்ரோஷமான மனநிலை. ஆனால் மற்றவர்களை குழந்தையாக அல்லது வழிநடத்த வேண்டிய மகனாக மகளாக பாவிப்பது என்பது ஆதுரமான மனநிலை. 3வது மனநிலை என்னன்னு பாருங்க. 3வது சிநேகிதனை போல் பாவித்தல். சிநேகிதனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நாம் மற்றவர்களிடம் சொல்ல தயங்குகின்ற தோல்விகளை, அந்தரங்கங்களை, ரகசியங்களை கூட சிநேகிதனிடம் சொல்ல முடியும். அவருக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை தோணும் இல்லையா, ஒரு சிலரை பார்த்தா இவங்ககிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாம், நம்மளோட வழிகளை ஷேர் பண்ணலாம்
நம்மளுடைய வேதனைகளை சொல்லி அதற்கு ஒரு தீர்வை ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு சிலரை பார்த்தால் தோன்றும். அதுதான் சிநேகிதனை போல் பாவித்தல் அப்படிங்கிறது. 4வது ஒரு வகைப்பாட்டை வள்ளல் பிரான் சொல்றார் பாருங்க. 4வது தன்னை போல் பாவித்தல். இது ஜீவ நியாயம். இது ஜீவ நியாயம்னு 4வதுக்கு மட்டும் சொல்றார். என்னன்னா தன்னை போல் பாவித்தல். எனக்கு இருக்கக்கூடிய அதே பசி தானே உனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய அதே வலி தானே உனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய அந்த கீறல் தானே உனக்கும் இருக்கு, அப்போ நீயும் நானும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த பாவனை, இதுதான் ஜீவ நியாயம் என்று சொல்லுகிறார். ஏன்னா இதுதான் மனிதர்களுடைய இயல்பாக இருக்கணும். என்னை போல்தான் மற்ற உயிரினம் அப்படிங்கிற இயல்புத்தன்மை எப்போது வருகிறதோ அங்கேதான் இறை மிளிர்கிறது என்று வள்ளல் பிரான் உணர்ந்து சொல்கிறார். எனவே தத்துவ ஞானத்திற்கு, சத்துவ ஞானத்திற்கு, நம்முடைய மனித வாழ்க்கைக்கு 4 விதமான வாழ்க்கை முறையை சொல்லி தந்தார். இதே முறைமையை இறை வழிபாட்டுக்கும் பொருத்தி காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அது எப்படின்னு பாருங்க. இவ்வாறே தான் கடவுளுக்கு அடிமையாகுதல், புத்திரனாகுதல், சிநேகிதனாகுதல், கடவுளே தானாகுதல். தான் கடவுளுக்கு அடிமையாகுதல் இது ஒரு வகையான நிலைப்பாடு. புத்திரனாகுதல் இது ஒரு வகையான நிலைப்பாடு. சிநேகிதனாகுதல் இது ஒரு வகையான நிலைப்பாடு. முற்றும் கடந்து முழுமை அடைந்து மனசு நிறைவடைந்தால் தானே கடவுளாகுதல், இதுதான் மிக உச்சம். இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை முறை. இப்படித்தான் வள்ளல் பிரான் தானே கடவுளாகி நிற்கிறார். கடவுளாகுதல் என்றால் 10 தலை 20 கரம் அப்படி விஸ்வரூபம் எடுப்பது அப்படியெல்லாம் பௌதீக அடையாளம் இல்லை. மனசளவில் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார்கள். விஸ்வரூபம் என்பது அன்பின் விஸ்வரூபம், விஸ்வரூபம் என்பது இரக்கத்தின் விஸ்வரூபம், விஸ்வரூபம் என்பது ஜீவகாருண்யத்தின் விஸ்வரூபம், விஸ்வரூபம் என்பது பேரன்பின் விஸ்வரூபம் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்தோங்கி நிற்பது, 10 தலையோடு நிற்பது, 20 கரத்தோடு நிற்பது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே தானே கடவுளாகி நிற்றல் என்பது எல்லோருக்கும் சாத்தியம், எல்லோருக்கும் சத்தியம். அந்த வகைப்பாட்டை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரானுடைய இந்த பத்தி நமக்கு சொல்லுகின்றது. யோசித்து பார்ப்போம். இன்றிலிருந்தே அந்த பயணத்தையும் துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.